சாப்டர் 29. காதலில்லா காதலில் சிக்கித் தவிக்கும் தவிப்பை என்னவென்று சொல்வேன்? ஆரவின் பேச்சும் அவளின் முடிவும் பெற்றவர்களை நிம்மதியில் ஆழ்த்தியது. ஆனால் முகிலனின் பதில் அவர்களுக்கு கவலையே அளித்தது. மலர் அவனை நோக்கிய பார்வையிலேயே பதில் சொன்னவன் ஆரவின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறினான். என்னவென்று சொல்வான்? ஆருத்ரா இல்லாத வாழ்க்கையை அவனால் வாழ முடியாது. அதேபோல் காதல் இல்லாத கல்யாணத்தை அவனால் நினைக்கவே முடியாது. காதலியாக அல்லாமல் போனாலும் அவள் நினைவுடன் கூட வாழ்ந்து விடுவான். கட்டாய கல்யாணம் என்னும் உறவில் சிக்க வைத்து அவளை அருகில் வைத்துக்கொள்ள அவன் தயாராக இல்லை. முகில், கொஞ்சம் யோசிடா, அவ நிலைமைய பாரு, செழியன் கூறினான். அண்ணா, என்ன சொல்றீங்க? கட்டாயத்திலேயோ இல்லை அனுதாபத்திலேயோ கல்யாணம் நடந்தா அது எங்க வாழ்க்கையை பாதிக்கும்னு இப்போதானே சொன்னீங்க? ஆமாண்டா, ஆனால் நீயே வேண்டாம்னு சொன்னா ஆருவோட நிலைமை? அவளுக்கு என்னன்னா, இப்போ என்ன நடந்துடுச்சு? யாரும் அவளை எதுவும் பேச முடியாது. நான் இருக்கேன் எப்போவுமே அவளுக்கு துணையா. போதுமா? இந்த கல்யாண பேச்சை இதோட நிறுத்த சொல்லுங்க ப்ளீஸ். மலர் யாருக்காக பேசுவது என புரியாமல் நின்றாள். தங்கை ஒரு புறம், இன்னொரு பெண்ணை காதலிக்கும் நண்பன் ஒரு புறம். இருவர் வாழ்வும் கெட்டுப்போக விட முடியாது. ஆனால் வேறு பெண்ணை காதலிப்பவனை எப்படி இவள் கழுத்தில் தாலி கட்ட சொல்வது? ஆருவிடம் இந்த உண்மையை சொன்னால் அவள் புரிந்து கொள்வாள் என எண்ணியவள் அவளை தனியே அழைத்து போனாள். ஆரு, கொஞ்சம் இப்படி வா என அழைத்து போனாள். ஆரு, நீ நினைக்கிறது சரிதாண்டி. ஆனா முகில் மனசுல நீ இருக்கணும் இல்லையா? அவன் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவனை நாம கட்டாயப்படுத்த முடியாதுடி என்றாள் மன்றாடலுடன். எனக்கு தெரியும்க்கா என்றாள் ஆருத்ரா. என்ன தெரியுமா? தெரிஞ்சுமா? கோபம் கொண்டு அவள் கத்த, அந்த பொண்ணே நான் தான், அதுவும் எனக்கு தெரியும் என்றாள் சாதாரணமாக. ஏண்டி இப்படி குழப்புற? ஆமாக்கா என நடந்ததை கூறி முடித்தாள். ஓஹோ, சரி வா என அழைத்து கொண்டு போனாள். பிரின்சிபல் சார், நாளைக்கு காலையில் எங்கள் ஊர் கோவிலில் என்னோட குழந்தனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம், வந்துடுங்க என்றாள். ஃப்ளவர், என்ன இது என முகில் கேட்கவும், என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் என கூறியவள் சுற்றி இருந்த கூட்டத்தை பார்த்து, யாருக்கெல்லாம் வர விருப்பமோ வரலாம். மாமா, நீங்கள் எல்லாரும் சார்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க என்றபடி முகிலன் கைப்பிடித்து இழுத்து கொண்டு போனாள். முகிலன் ஆருத்ராவையே பார்த்தபடி ஆட்டுக்குட்டி போல் மலரின் இழுப்பிற்கு சென்றான். வெளியில் அவன் பைக் நிற்கவும் அதன் அருகில் வந்து விட்டவள் அவனை எடுக்க சொன்னாள். அவனும் பைக்கை எடுத்தான். செழியன், குணசேகரும் சதாசிவமும் பிரின்சிபாலிடம் பேசிவிட்டு ஆருவை அழைத்து கொண்டு கிளம்பினார்கள். எங்கே போவது என தெரியாமல் போய்கொண்டிருந்தான் முகிலன். ஏதும் பேசாமல் இருந்தால் மலர். கொஞ்ச தூரம் போனதும், கடற்கரைக்கு போ என்றாள். அங்கு போய் வண்டியை நிறுத்தினான். முதலில் இறங்கியவள் அவன் காதை பிடித்து திருகினாள். ஆ என கத்தினான் முகிலன். இதுதான் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற லட்சணமா என்றாள். என்னாச்சு என திக்கிக் கொண்டே கேட்டான். ஆரோவை தானே காதலிக்கிற, அப்புறம் ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற? அதை சொல்லு முதல்ல. முகிலன் ஆச்சரியமாக பார்த்தாலும் பதில் கூறினான். நான் காதலிச்சா மட்டும் போதுமா? அவ மனசில் நான் இருக்க வேண்டாமா? எனக்கு என் காதல் வேணும் ஃப்ளவர். உனக்கு தெரியாததில்ல, கட்டாயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் காதலிக்கணும், அதை உணரணும். அவளுக்கு என் மேலே எதுவுமே இல்லையே மலர், அப்புறம் எப்படி? அவன் குரல் உடைந்தது. முகில், இந்த உலகத்தில் எல்லாருமே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? இல்லையே, கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கிறவங்களும் உண்டு முகில். நீ இப்போ காதலிச்சுக்கோ, அவளை அப்புறமா காதலிக்கவே. உன்னோட காதலில் உண்மை இருந்தா நிச்சயமா அவளும் உன்னை காதலிப்பா முகில். காதல் சொல்கிற வார்த்தையில் இல்லை, வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்கு. அதை அவளுக்கு புரியவே, உன்னோட அன்பால. அவளுக்கு சில விஷயங்களால் காதல் மேலே வெறுப்பு வந்திருக்கு, அதை மாற்று. அவளை உன்னோட உண்மையான அன்பால திணறவை பொறுமையாக எடுத்து கூறினாள்.
முகிலுக்கு ஏதோ தெளிவது போல் இருந்தது. அவளை கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்க வைக்க முடியாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டா உன்னோட காதல்ல உறுதி இல்லைன்னு தானே அர்த்தம்? சொல்லு. சாரி ஃப்ளவர், நான் தான் தப்பா யோசிச்சு அவளை இழக்க இருந்தேன் என கூறினான். இல்லை முகில், உன் காதல் உண்மையானது. அதனால தான் ஆரோ வாயாலேயே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. சந்தோஷமா இரு, மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. ம் என முகம் தெளிந்தான். அப்புறம் இன்னொன்று என்றாள் மலர். என்ன? ம் இனி உனக்கும் எனக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட். நீ எனக்கு குழந்தை மட்டும்தான் என்றாள். ஐயோ, இது ஏன் என பதறினான். ஆமாம்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியல, ஆனா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? ம் உன் பொண்டாட்டிக்கு. உன் தங்கச்சி தானே ஃப்ளவர்? இல்லை இல்லை, இனி அவளும் எனக்கு குழந்தை பொண்டாட்டி மட்டும்தான் என்றாள். ஏமா அந்த கொலவெறி? முகிலன் சிரித்தான். அது அப்படித்தான். இனி என்ன அண்ணின்னு கூப்பிடு. அப்புறம் வாங்க போங்க இதெல்லாம் அங்கங்கே போட்டுக்க என்றாள் குணா பட ஸ்டைலில். சாரி ஃப்ளவர், சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் நடந்துருச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சிருமா என கெஞ்சினான். இவளுக்கு சிரிப்பு வந்தாலும் கோபமாக முகத்தை வைத்துக்கொண்டு வண்டியை எடு என்பதை செய்கை செய்தாள். அவனும் வண்டியை எடுக்க இருவரும் ஊருக்குள் பறந்தனர். இவர்கள் யாரும் நினைத்தது போல் இல்லை. ஊருக்குள் பலருக்கும் இந்த விஷயம் பரவி இருந்தது. வீட்டு வாசலில் பெரிய கூட்டம் இருந்தது. காரில் இருந்து இறங்கவே தயங்கினாள் ஆருத்ரா. யாரும் இவர்கள் முன்னால் நின்று பேசவில்லை என்றாலும் அவர்களின் முகங்களை காட்டிக் கொடுத்தது. சதாசிவம்தான் அவளை கைப்பிடித்து அழைத்து வந்தார். வந்தவர் அவளை உள்ளே போக சொல்லிவிட்டு ஊர்க்காரர்களை பார்த்து, நாளைக்கு என் புள்ள முகிலுக்கும் என்னோட சம்மந்தி குணசேகர் 2வது பொண்ணு ஆருத்ராவுக்கும் கல்யாணம், எல்லாரும் வந்துடுங்க என்று கம்பீரமாக ஒரு பெரிய வணக்கம் வைத்தார். அனைவரும் அதிர்ந்து பார்த்தாலும் அவர் சொன்ன விதத்தில் அடங்கி போயினர். செழியனை பார்க்க சரி என்பதாய் தலையசைத்தவன் கல்யாண வேளைகளில் இறங்கினான். அமுதாவுக்கும் மங்கைக்கும் குழப்பமாக இருந்தாலும் பிள்ளைகள் வந்ததிலும் அவர்களுக்கு கல்யாணம் என்றதிலுமே மகிழ்ச்சியை கொண்டனர். பின்னோடு வந்த மலரும் முகிலும் அன்னையர்களுக்கு நடந்ததை கூறினார்கள். ஆருத்ரா தனியறையில் சென்று படுத்து விட்டாள். அவளை தேடி வந்த மலர் அவளின் சோர்ந்த தோற்றம் கண்டு மனம் வாடினாள். அருகில் வந்தவள் அவள் தலையை வருடவும், எனக்கு ஒன்றும் இல்லைக்கா, நான் நல்லா இருக்கேன் என்றாள். எனக்கு தெரியாதா என்னோட செல்ல தங்கம் என்ன பாடுபட்டிருப்பான்னு என்றாள். நீ கட்டாயத்தில் முகில கல்யாணம் பண்ணிக்கலையா யாரு என்றாள் கலக்கமாக. இல்லவே இல்லைக்கா, ஏற்கனவே அவர் காதலிக்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. வேணும்னா வீட்டில் பேசுங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் சொன்னேன். அவர் தான் காதலிச்சாதான் கல்யாணம்னு பிடிவாதமாக சொன்னார். இப்போ அவரை கட்டாயப்படுத்திட்டோமோன்னு தான் கவலையாக இருக்கு. அவனை பற்றி உனக்கு தெரியல. உன்னை இழக்கவும் மனசில்லாமல் கட்டாயம் பண்ணவும் முடியாமல் தவிச்சிட்டு இருந்தான். இப்போ எல்லாம் சரியாகிடுச்சு சார், ரொம்ப ஹாப்பி என்றாள் மலர். நிஜமாவாக்கா? ஆர்வமாக கேட்டாள். நிஜமா. இனி கல்யாண சந்தோஷத்தை நிம்மதியாக அனுபவிக்கணும், சரியா என கண்ணம் வருடினாள். அக்காவின் மடியிலேயே தலை வைத்து கொண்டாள் ஆருத்ரா. அக்கா, அப்படி என்னதான் இருக்கு இந்த காதல்ல, இப்படி புரட்டி போடுது? உயிரா இருக்கவும் செய்யுது, அடுத்தவங்க உயிர் போகவும் செய்யுது. நம்பிக்கையை கொடுக்குது, அதே சமயம் துரோகம் பண்ணவும் வைக்குது. எது உண்மை? ஆரு, யாரோ ஒரு சிலர் காதல்ல தப்பானவங்களா இருந்தா அதுக்கு அந்த காதலே தப்பு இல்லடி. உண்மையான அன்பு இருந்தா அது எப்பவும் பழி வாங்கவோ இல்லை பலி வாங்கவோ செய்யாது. இதை நான் உனக்கு சொல்லி புரியறத விட நீயே வாழ்ந்து பார்த்து புரிஞ்சுக்கோடி. முகில் மனசு கஷ்டப்படும்னு நினச்சி நீ கவலைப்படுறது கூட காதல் தான் ஆருமா. அக்காவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் ஆருத்ரா. அவள் சிரிக்கவும் இவளும் புன்னகைத்து விட்டு மீண்டும் படுத்து கொண்டாள். சாப்டர் 30. காதல் திருவிழாவில் கல்யாண பெருவிழா. அதில் இரு இதயங்கள் இணைந்து கவிப்பாடும் கலை விழா. உன்னுடன் ஓர் யுகம் வாழ இந்த நொடியே அச்சாரம்.
நீ சிந்தும் புன்னகையில் என் மனதிற்குள் பொன்னாரம். அறைக்குள் வந்த மலருக்கு அப்பாடா என்றிருந்தது. இந்த 2 நாட்களில் என்னவெல்லாம் நடந்துவிட்டது? ஏதோ கனவு போல் நடந்த விஷயங்கள். அவளால் நம்ப முடியவில்லை. இன்னும் செழியனிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை அவள். அன்று கடற்கரையில் பேசியது மற்றது எல்லாம் பொதிப்படையான பேச்சுக்கள் மட்டுமே. வீட்டின் மூத்த மருமகளாக, மகளாக, அவளுக்கும் மூத்த மகனாக, மருமகனாக செழியனுக்கும் தான் எத்தனை வேலைகள். 2 நாளும் தங்கள் பிரச்சனை மறந்து ஏதும் பேசிக்கொள்ள முடியவில்லை. ஆனால் மனதுக்குள் மட்டும் எரிமலை கனன்று கொண்டே இருந்தது. என்ன நினைத்தாய் என்னை? அதே நினைவோடு தானே கல்யாணம் பண்ணி கொண்டாய். தூர நின்று நீ கெட்டவள் என கூறியிருந்தால் கூட இத்தனை வலித்திருக்காது. கூடவே இத்தனை நாள் நான் கெட்டவள் என்ற எண்ணத்துடன் தானே இருந்தாய் என மனம் குமரினாள். பட்டென கதவு திறக்கப்பட தன் ஆஸ்தான இடத்தில் அமர்ந்திருந்தவள் அதிர்ந்து திரும்பினாள். அவள் தடுமாறவும் ஓடி வந்து தாங்கினான் செழியன். இங்க உட்காராதன்னு எத்தனை தடவை சொல்றது என்றபடி அவளை நிலைநிறுத்தினான். அவளும் பதில் பேசாமல் இறங்கி கட்டிலின் அருகில் கீழே படுக்க போனாள். அனி, ஏன் கீழே படுக்கிற? உன்னதாண்டி கேட்குறேன். நம்பிக்கை இல்லாதவங்களோட இத்தனை நாள் ஒன்றா இருந்ததுக்கே சாகலாம் போல இருக்கு. ஏய், என்ன பேசுற? இன்னும் பேச என்ன இருக்கு? நானே இங்கிருந்து போயிடணும்னு நினைக்கிறப்ப என் தங்கையோட பிரச்சனை வந்துடுச்சு. அதனால் மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். தெரிஞ்சுக்கோங்க இளஞ்செழியன். என்னடி ஆச்சு? 2 நாளாக கல்யாண வேலையில் உன்கிட்ட சரியாக கூட பேச முடியல. இப்போ ஒன்று தேடி ஆசையாக வந்தா நீ ஏதேதோ பேசுகிற. கண்களில் காதலுடன் அவளை நெருங்கி வந்து பேசினான். என் மேலே ஏதாவது கோபமா? என்னன்னு சொல்லிடி, செய்கிறேன். இவனுக்கு புரியவில்லை. ஓ அப்படியா? அப்போ எனக்கு டிவோர்ஸ் வேணும், செய்கிறீங்களா? என்ன? வெளிப்படையாகவே அதிர்ந்தான் செழியன். சட்டென அவள் தோள் தொட்டு தன் புறம் திருப்பினான். என்னடி சொன்ன? என்னை பார்த்து சொல்லு. அவளை பிடித்து உலுக்கினான். அவள் அவனை நேராக பார்த்தாள். கண்கள் இமைக்க மறந்து பார்த்தாள். அந்த கண்களில் அவளையும் மீறி காதல் மிதந்தது. ஒவ்வொரு வார்த்தையாக தேர்ந்தெடுத்து அழுத்தமாக சொன்னாள். எனக்கு டிவோர்ஸ் வேணும். அடுத்த நொடி அவளை அறைந்திருந்தான் கணவன். கன்னத்தை தாங்கி பிடித்தாலும் மீண்டும் அவனை நேராக பார்த்தாள் மலர். என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு டிவோர்ஸ் வேணும். அவளின் அசாத்திய தைரியத்தில் அசந்துதான் போனான் செழியன். மென்மையே உருவான அவன் மனைவி ஒரு சொல் பொறுக்க மாட்டாதவள். சட்டென வாணிவிடம் அணைச்ச மலர் மனம் கொண்டவள். இன்று இத்தனை பெரிய விஷயத்தை இத்தனை உறுதியுடன் சொல்கிறாளே. மீண்டும் அவன் கை ஓங்க அவள் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். ஆனால் அவன் அவளை இறுக்கமாக அணைத்திருந்தான். என்னடி பேச்சுது? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. அவள் கண்ணம் பற்றி கேட்டான். இன்னும் வாழவே ஆரம்பிக்காத நமக்கு டிவோர்ஸ் வேறையா? அவன் உள்ளம் பதறியது. ஆமாம், என்னை நம்பாத உங்க கூட வாழ எனக்கு இஷ்டமில்ல. உன்னை நம்பலையா? என்னடி சொல்ற? ஒருத்தனை காதலிச்சு ஏமாத்தி அவன் சாகரத்துக்கு நான் தான் காரணம்னு தானே இத்தனை நாளே நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. அவனை நேராக பார்த்து கேட்டாள். அது எனக்கு தெரியாதே அண்ணி, இப்போதான் எல்லாமே தெரிஞ்சிடுச்சே. ஆமாம், இப்போ தெரிஞ்சது. ஆனால் நீங்கள் மனசார என்னை நம்பாம தானே இவ்வளோ நாளும் என்னை சகிச்சிட்டு இருந்திருக்கீங்க. அவன் ஏதோ பேச வரவும் கை நீட்டி தடுத்தவள், நான் முடிச்சிடுறேன் மாமா என்றாள். அவளின் மாமா என்ற அழைப்பில் அவனை அறியாமல் இதழ்கள் விரிந்தது. பேசு என்பது போல செய்கை செய்தவன் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு அவள் முகத்தையே தீவிரமாக பார்த்தபடி நின்றான். எனக்கு எப்போ உங்களை பிடிச்சதுன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு நல்லா தெரியும். அப்படியும் இந்த மனசில் உங்களை தவிர வேற ஒருத்தரை நான் நினச்சது இல்லை. உங்ககிட்ட பேச பயம். நீங்கள் நிற்கிறது, நடக்கிறது, பேசுறது, தலைமுடி கோதி விடுறது, இப்படி எல்லாமே பிடிக்கும். உங்களை பார்க்கவே தினமும் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போவேன். உங்களை கடந்து போகிற அந்த சில நொடிகளுக்காகவே 24 மணி நேரமும் தவம் கிடந்தேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு முகத்துக்கு நேராக நீங்கள் சொன்னப்போ கூட பெருசாக தோணலை. ஏன்னா என் காதலை நான் நம்பினேன்.
அப்படியே இல்லைனாலும் கல்யாணம் பண்ணா பக்கத்துல இருந்து வாழ போறேன், இல்லையா எட்ட நின்று பார்க்க போறேன், அவ்வளவுதான்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு காரணம் உங்க மனசுல இருக்கும்னு தெரியல. சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க மட்டும் சொல்லி இருந்தா நிச்சயமா ஒதுங்கி நின்று இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தப்பா நினைப்பீங்கன்னு நினைக்கல. சரி, அப்போதான் என்ன பிடிக்காது. என் காதல் உங்களுக்கு தெரியல. இப்ப கூடவா? இத்தனை நாள் என் கூடவே இருந்து என்னை பார்த்தபோது கூடவா என் காதலை நீங்க உணரல? அப்படி உணர்ந்திருந்தா இப்படி யாரோ சொன்னதை வச்சு மட்டும் என்னை நம்பி இருக்க மாட்டீங்க. அடுத்தவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து நான் நல்லவன்னு நம்பி என்னை ஏத்துக்கிட்டா அப்புறம் என்னோட காதலுக்கு என்ன மதிப்பு மாமா? என் மூலமா உணராத என் காதல் யாரோ சொன்ன வார்த்தையில எனக்கு கிடைக்க வேண்டாம். இத்தனை நாளா என்னை புரிஞ்சுக்காத நீங்க திரும்ப யாராவது வந்து ஏதாவது சொன்னா அதையும் நம்பிடுவீங்க தானே? எனக்குள்ள அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். அதனால வேண்டாம் மாமா. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மனசுல நீங்க மட்டும்தான்னு தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம் இல்லை மாமா. இத்தோடவே நம்ம பிரிஞ்சிடலாம். அட்லீஸ்ட் எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்ற நிம்மதியாவது மிச்சம் இருக்கும். நாம பிரிஞ்சிடுவோம். பேசி முடித்தவள் அவனை நோக்கினாள் பதிலுக்காக. அவள் பார்ப்பதை உணர்ந்த அவன், நான் பேசலாமா பொண்டாட்டி என்றான். என்ன இவரு என நினைத்தாலும் சரி என்பதாய் தலையசைத்தாள். கொஞ்சம் கிட்ட வந்தான். இவள் எட்டி போகவும் மீண்டும் கிட்ட வந்து அவள் முழங்கையை பற்றி தன் அருகில் இழுத்தான். அவன் மீது மலர் செண்டை போல் மோதி நின்றவளை கண்கள் கலங்க பார்த்தான். பார்த்து கொண்டே பேசினான். இந்த காதல் ரொம்ப பொல்லாதது இல்லை. அதை உணர்ந்த கொஞ்ச நேரத்தில் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் அளவுக்கு அதிகமான வேதனையும் தந்துடுச்சு என்றான் உணர்வுகளின் கலவையாக. ஒரு நெடுமூச்சை வெளியிட்டவன் மீண்டும் தொடர்ந்தான். இதுக்கு முன்னாடி எனக்கு உன் காதல் புரியலை, உண்மைதான். இப்போ உன் காதலும் புரியுது, உன் கோபமும் புரியுது. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம நீ ஏன் முடிவெடுக்கிறது தப்புடி. இப்போ என்ன, உனக்கு என் மேலே கோபம் அவ்வளோதானே? அதுக்கு உன் மனசார எனக்கு தண்டனை கொடு. அவள் ஏதோ கூற வாய் திறக்கவும் அவள் உதட்டின் மீது விரல் வைத்து நிறுத்தினான். நான் பேசி முடிச்சுடுறேன் பொண்டாட்டி, அப்புறம் பேசு, சரியா? உன்னோட தண்டனையை என் கூடவே இருந்து கொடு. பிரிவு எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வாகாது. அப்புறம் அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன். மீண்டும் அவள் ஏதோ கூற வரவும், இருடி பேசி முடிச்சுடுறேன். இதையும் மீறி நீ என்னை விட்டு விலக பார்த்த அப்புறம் உன் இளமாமாவோட இன்னொரு பக்கமும் தெரிஞ்சுக்க வேண்டி வரும். இது நம்ம 2 பேர் பிரச்சனை. இதை திரும்பவும் அவள் ஏதோ சொல்ல வாய் திறக்க அவள் வாயை மூடினான். கைகளால் இல்லை, அவன் உதடுகளால். இமைக்க மறந்த நொடிகளில் இத்தனை உணர்வு கலவைகளை அவள் உணர்ந்தது இல்லை. இது நீண்டு விட வேண்டும் என்று ஒரு மனமும் இதை தடுக்க வேண்டும் என்று மறுமனமும் சேர்ந்து அவளை பந்தாட மெதுவாக அவள் கீழிதழை சிறையிலிருந்து விடுவித்தான் கணவன். அவனிடமிருந்து விலக முயன்றாள். அவன் பிடி விலகவில்லை. பொண்டாட்டி, புருஷன் சொன்னா கேட்டுக்கணும். இல்லை இப்படி தண்டனை தர நான் ரெடியாக இருக்கேன். உனக்கு ஓகேனா எனக்கும் டபுள் ஓகே என்றான் கண்ணடித்து. அப்புறம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இது நம்ம 2 பேர் பிரச்சனை. இதை நாம தான் பார்த்துக்கணும். அதாவது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை 4 சுவத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், சரியா? நல்லா தூங்கி 2 நாள் ஆகுது. வா, இன்னைக்கு 2 பேரும் பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தூங்கலாம் என்றபடி சட்டையை கழட்டி மாட்டினான். அவள் இவனை புரியாமல் பார்க்கவும் மனைவியை கையில் ஏந்தியவன் மெத்தையில் கிடத்திவிட்டு தானும் அவளை அணைத்தபடி படுத்துக்கொண்டான். எங்கே பேசினால் திரும்பவும் முத்தமிட்டு விடுவானோ என்று தயங்கியவள் அவனின் இரும்பு பிடியிலிருந்து விலக முயன்று தோற்றாள். வேலை பழவும் கணவனின் அருகாமை தந்த இதமும் சேர்ந்து அவள் இமைகளை மெல்ல மூட வைத்து உறங்க வைத்திருந்தது. அவள் உறங்கிய பின்னரும் அவள் மார்பில் தலை வைத்திருந்த செடியனின் கண்கள் தானாக கலங்கி உறக்கத்தை தொலைத்தது.